வெல்கம் நீட் அகாடமி ராம்பூர் நாகர்கோவில். நம்ம இன்னைக்கு பார்க்கறது லாஸ்ட் இயர் 24-25 கொஸ்டின்ல இருக்க பயோடெக்னாலஜி பிரின்சிபிள்ல இருந்து ஒரு கொஸ்டின் ஈஸியா கேட்டிருக்கான். எப்படி ஈஸியா டக்குன்னு ஆன்சர் வர்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியல் பிளாஸ்மிட்ல நிறைய செலக்டபிள் மார்க்கர் இருக்கு. BAMH1 டெட்டார் அண்ட் பீட்டா கேரக்டர்ஸ் ஆம்பவர் ஆர். அப்ப இதுல இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கான், எதுல ஏரியன் டிஎன்ஏ இன்செர்ட் பண்ணிருக்காங்கன்னா beta characteristic position the question கேட்டிருக்கான். Above the represented plasmid alien piece of the DNA inserted into the E. coli site. Question கேட்டிருக்கான். E. coli site. அப்ப E. coli site responsible it also produced the beta characteristic enzyme. So beta characteristic enzyme it also produced the blue color. அப்ப நம்ம அதை எதை alien DNA அதை insert பண்ணாம இருந்தா that beta characteristic enzyme is also able to produce the blue color form பண்ணும். அப்ப நம்ம ஏதாவது ஒரு கலர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன்ல போய் நம்ம அதை இன்செர்ட் பண்றோம். அப்ப அதை டிஸ்டர்ப் பண்ணும் போது the bacteria also do not able to produce the blue color. அப்ப அது ரீகாம்பினன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு ஃபாரின் டிஎன்ஏ இதுல இன்செர்ட் பண்ணும்போது that DNA also called recombinant DNA, மறுசேர்க்கை டிஎன்ஏ. அப்ப இன்செர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா that beta characteristic enzyme gene do not responsible produce any color, automatically that bacteria produce the white color RNA. So நீங்க 1 minute டக்குனே ஆன்சருக்கு வந்துடலாம். அப்ப பீட்டா கேரக்டரிஸ்டிக் ப்ளூ கலரை ஃபார்ம் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்கலா the color also white color RNA will be selected. இப்படி சீக்கிரமா நம்ம குயிக்கா ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு நீங்க வெற்றி நீட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.